வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா உணவே மருந்து. ஸோ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அதில் கூட எந்த அளவுக்கு நம்ம உணவு நல்லா இருக்கணும், அதில் ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்றதுல நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு. அதுவும் இந்த முறுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வெரைட்டி இல்லைங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. 80 to 100 வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறையா விதவிதமான முறுக்குகள் யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷினரி இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் தான் இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்கு, அதில் எவ்வளோ டைப்ஸ் நம்மளால பண்ண முடியும், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். சார், என்னோடய பெயர் பிரகாஷ், ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர். நான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு முறுக்கு மிஷின் பேட்டன்டோட இங்கே நான் உற்பத்தி பண்ணிக்கிருக்கேன் சார். ஓகே சார், இப்போது நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா உசிலம்பட்டியில் இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? சார், இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா முதல் ஸ்டார்ட் பண்ணார் 2008. பேசிக்காக அப்பா பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அவர் இயந்திர வழியில் நிறைய மிஷினரி அவர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணிக்கிருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு மிஷின் எனக்கு தேவைப்படுது ராமசாமி, எங்களுக்கு இதனால் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது, ஆட்கள் கிடைக்க மாட்டுறாங்க, அதனால் எங்களுக்கு ஒரு முறுக்கு மிஷின் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்லும்போது எங்கள் அப்பா சரி ஓகே நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் இதை பேசிக்காக முதல் ஹைட்ராலிக்கில் தான் நம்ம அப்பா ஆரம்பித்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓமம்பொடி முறுக்கு தான் ஃபேமஸ்ஸு நார்த் சைடு ஃபுல்லாகவேவும். அதுக்காண்டி தான் அவங்க கேட்டிருந்தாங்க, ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவும் அதை ஃபுல்லாகவே சக்ஸஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக ஒரு டெய்லியும் ஒரு 200 kg ரன் ஆகிற அளவுக்கு அவருக்கு முதல் மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான மிஷினரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வரையும் மிஷினரிஸ் இருக்குது? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அவருக்கு 10 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட 10 வேரியண்ட் மிஷின் இருக்குது சார். எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் இப்போ பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 10 kg, நீங்கள் ஹைடெக் மாடல் போயிட்டிங்கன்னா 300 kg வரைக்கும் ஃபார் 1 ஹவருக்கு. ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு தேவையான பிஎல்சி கோடிங் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி ட்ரையோ பிஎல்சி யூஸ் பண்ணிக்கணும். அவங்களாம் என்னென்னா நாங்கள் கோடிங் கேட்போம், எங்களுக்கு கஸ்டமர் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு டிசைன்ஸை கூட்டணும்னு சொல்லும்போது அவங்க இல்லை சார், எங்களோட பிஎல்சியில் என்ன கண்ட்ரோல் இருக்கோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட முறுக்கெல்லாம் கொண்டு வந்துடணும், டிசைன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் நம்மளோட பிஎல்சி ஃபுல்லாகவே. அவங்க எனக்கு என்ன கோடிங் தேவைப்படுதோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வடிவமைச்சு அந்த பிஎல்சி எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாருக்கிட்டையுமே இந்த டெக்ஸ் மாடல்லே கிடையாது. எங்களோட மாடலில் தனித்துவம் அதான் மெயினானது. இப்போ எங்கள்கிட்ட பேசிக் மாடல்லையும் டெக்ஸ் மாடல்லே இருக்கும், ஹை பட்ஜெட் மாடல்லையும் அந்த டெக்ஸ் மாடலோட பிஎல்சி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 kg தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு காஸ்ட் வைஸாகவும் நான் மிச்சம் பண்ணி கொடுக்கணும்.
இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மட்டும் நான் ரன் பண்ணுறேன் இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு போடணும்னு நினைக்கிறாங்க. காஸ்ட் வைஸாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் வந்து பிஎல்சியோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 லேக் இருக்கும். வெறும் பிஎல்சி மட்டுமே 10 லேக் இருக்கும். 10 லேக் போட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டில் இது கொடுத்து இல்லை. அதனால் ஃப்ளோயிங்கில் நிறைய மிஷினரி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமருக்கு கம்மி பட்ஜெட்டில் இன்றைக்கி மிஷின் நம்ம ஸ்ரீ லட்சுமி டிசீஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இன்றைக்கி எவ்வளோ மாடல்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்மள்கிட்ட வந்து 10 டைப் மாடல்ஸ் இருக்குது சார். 10 டைப் மாடல்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்னென்னா எனக்கு 100 கிலோதே நாங்கள் ஓட்டுறோம், எங்களுக்கு போதுமான மிஷின் எங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம்னா 200 kg ரன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் மிஷின் நம்ம சைட்லேருந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க 100 கிலோவோடு நிப்பாட்ட போகிறதில்ல, அடுத்து 120 கிலோ ஆகும், 130 கிலோ ஆகும். ஆர்டர்ஸ் வர வர அவங்க டெவலப் ஆகிறதுக்காண்டி 200 kg வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்கள்கிட்ட மிடில் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபார் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 kg வரைக்கும் வரும். நீங்கள் நார்மலாக அரு முறுக்கு ஜாங்கிரி முறுக்குலாம் வந்து 50 kg, கிலோ முறுக்குலாம் போயிட்டிங்கன்னா 100 kgக்கு மேலே போயிடும். 100 to 150 வரைக்கும் எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார் எங்கள்கிட்ட இருக்க மிஷினில். ஓகே சார். இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முறுக்கு மேனுஃபேக்சர் மிஷினரிஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன தனித்துவம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி எங்களோட மிஷினுக்கும் மற்ற மேனுஃபேக்சரிங்கோட மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்லி முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் பண்ணுறோம். நீங்கள் மற்ற காம்படிட்டரோட பார்த்தீங்கன்னா 100 மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, வேறு மிஷின்லாம் பண்ணுவாங்க. 100வது ப்ராடக்டாக தான் முறுக்கு மிஷின் செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் 10 மாடலில் 10 மாடலுமே நாங்கள் முறுக்கு மிஷின் மட்டும் தான் பண்ணுறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக எங்களோட அனுபவத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த அனுபவத்தை கஸ்டமர் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க, ஒவ்வொரு டவுட் கேட்பாங்க, எனக்கு வேறு மாதிரி முறுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதை பூரா இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணி வந்தனால மற்ற கம்பெனிக்கு எங்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸு சார். ஓகே. இன்றைக்கி எவ்வளோ மாடல் ஆஃப் முறுக்கு, அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு உங்கள் மிஷினரியில் போட முடியும் அப்படின்னு? கண்டிப்பாக சார். சார் எங்களோட மிஷினில் பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கோடிங் கொடுக்க நம்ம லட்சக்கணக்கான டிசைன் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் பேசிக்காக முறுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே சேல் ஆகிறது ஒரு 50 வெரைட்டி முறுக்கு இருக்குது சார். அதை தாண்டி டிசைனாக போனீங்கன்னா நீங்கள் எண்டே கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கான டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம் சார். இப்போது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஸோ நம்ம மிஷினரி வந்து எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து எனக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிஷின் வாங்கணும்? கண்டிப்பாக சார். மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷின் மேனுஃபேக்சரிங்கு கிட்டத்தட்ட 2008லேருந்து அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது. கஸ்டமர்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து நிறையா விதமான முறுக்கு எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே நாங்கள் கரெக்டான முறையில் சரி செஞ்சு வந்திருக்கோம் இன்றைக்கி வரைக்குமே. அந்த 18 வருஷத்தில் அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே மிஷினில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு வைங்க, மிஷினில் ப்ராப்ளம் ஆயிடுது. அதே இது நீங்கள் மற்ற காம்படிட்டருக்கும் எங்கள்கிட்டயும் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிஷினில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 15,000 வந்து இன்கம் வருது. நீங்கள் ஒரு 300 கிலோ வரைக்கும் போகிறீங்கன்னா 15,000 ஈஸியாக நம்ம மிஷினில் ப்ராஃபிட் எடுக்கலாம். சர்வீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேருமே சர்வீஸ் ஒன்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 5 இயர்ஸோட பர்சன் வந்து அந்த மிஷின் சர்வீஸை வந்து ஃபர் செகண்டில் முடிக்கிற அளவுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் முடிக்கிறதுக்கு இல்லை நேரடியாக போய் முடிக்கிறதுக்கு ஆல்ஸ் அங்கங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 15,000. நீங்கள் மற்ற காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. மாதத்தில் 1 or 2 மிஷின் தான் சேல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. மாதம் நம்மளுக்கு 20 to 30 மிஷின் வரைக்கும் நம்ம சேல் பண்ணிக்கிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு 15,000 லாபம். ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் சர்வீஸு போகிறோம்னு வைங்க, அங்கே ஒரு 10 பசங்களுக்கு வேலைக்கு ஆல்ரெடி இருப்பாங்க. அந்த வேலைக்கு இருக்கும்போது அந்த 10 பசங்களுக்கு சம்பளம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 700 வைங்க ஒரு ஆளுக்கு, ப்ளஸ் ஒரு சாப்பாடு அவங்களுக்கு ஒரு 300, 1000 வைங்க. அப்போ 10 பேர்த்துக்கு என்னாச்சு? ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு 10,000. அப்போ அவங்களுக்கு நம்ம வேலை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த 1000 சேலரி வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்போ 10 பேர்த்துக்கு இல்லை 10,000 ஆச்சு. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கஸ்டமர் வந்து எனக்கு தெரியும் கஸ்டமரோட பாதிப்பு. அங்கே ஒரு நாளைக்கு மிஷின் நின்றுச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்கே கடையில் சரக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னு வைங்க, ஆப் நெட்டில் இன்னொருத்தவங்க வந்து சரக்கு அங்கே வச்சுருவாங்க. இப்போ அவங்க வியாபாரமும் பாதிக்கும்.
அதனால் எங்கள்கிட்ட வந்து மிஷின் வாங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளோட ஸ்ரீ லட்சுமி டிசைஸ் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே சார், அதே மாதிரி இப்போது எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இருக்கிற க்யூரியாசிட்டி என்னென்னா, நான் இந்த மிஷின் வாங்குகிறேன் ஆனால் வந்து என்னால் வந்து மாதம் எவ்வளோங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. நீங்கள் இப்போ பேசும்போது கூட வந்து ஒரு 15,000 டெய்லியும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே 15,000 டெய்லியும் சம்பாதிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் அப்படின்றது எங்களுக்காக சொல்ல முடியும்? கண்டிப்பாக சார். சார், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கள்கிட்ட இருக்கிற பேசிக் வேரியண்ட் வாங்குறாங்கன்னு வைங்க, ஒரு 7,88,000 மிஷின் வாங்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 kg வரைக்கும் ரன் பண்ணலாம். இதை எப்படி சேல் பண்ணணும், இந்த 300 kg ஒரு சில ஐடியா நம்ம கம்பெனி சார்பாகவும் கொடுப்போம். அதே மாதிரி எங்கள்கிட்ட மிஷின் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நாங்களே அவங்களோட ரெசிபி அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கேயே டெமோ காமிச்சு அவங்களுக்கு தேவையான முறுக்கை இங்கே மிஷினில் போடும்போது அந்த டேஸ்ட் வருதான்னு பார்க்க சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு டேஸ்ட் இல்லைப்பா, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, இப்போ தான் நான் புதுசாக நான் இந்த முறுக்கு மிஷின் முறுக்கு தொழில் பண்ணலான் இருக்கேன்னா எங்கள்கிட்ட ரெசிபி இருக்குது. ஒரு முறுக்கு எவ்வளோ டேஸ்ட் வரணும்னு, ஏன்னா நாங்கள் 18 வருஷமாக ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் ஒவ்வொரு ஆன்சர் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மாவு கிடைக்கும். அந்த மாவை வந்து அங்கே இருக்கிற மெத்தடை வச்சு நம்ம டேஸ்ட் கொண்டு வரணும். அதே ரொம்ப இந்த தொழிலில் முக்கியமானது. இப்போ ஒவ்வொரு முறுக்குக்குமே ஒவ்வொரு ரெசிபி இருக்குது. எல்லா முறுக்குக்கும் சேம் ரெசிபி கிடையாது. ஆனியன் முறுக்குக்கு ஒரு ரெசிபி இருக்குது, அதேமாதிரி அரும்பு முறுக்கு ஒரு ரெசிபி இருக்குது, ஓமப்பொடிக்கு ஒரு ரெசிபி இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே கம்பெனி சைட்லேருந்து நாங்களே ப்ரைவேட் பண்ணுறோம். அவங்களுக்கு அது முடியாத பட்சத்தில் நாங்களே ஃப்ளோரும் கொடுத்துருவோம். நாங்கள் ப்ளஸ் ஃப்ளோரும் கொடுத்துக்குறோங்க சார் கஸ்டமருக்கு. ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆரம்பிக்கும்போது அந்த ரெசிபி தெரியாமல் பிஸ்னஸை வந்து விட்டுறாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு ரெசிபின்னு சொல்லி கொடுத்தோம்னா ப்ளஸ் அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும், அவங்க லாபமும் நீட்டாக போயிடும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ போடுறாங்கன்னு வைங்க, ஒரு 100 கிலோ போடுறாங்க, அதுக்குரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். இன்றைக்கி நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மிடில் வேரியண்ட்டு நம்மள்ட்ட ஒரு மிஷின் வாங்குறாங்க. அதோட அவுட்புட்டை நம்ம இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு கிலோவில் எவ்வளோ லாபம் இருக்குன்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் ஒரு 100 கிலோ அவங்க ஓட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 100 கிலோ ஓட்டுறாங்க. அதுக்கு ஃப்ளோர் வந்து நம்ம தேவை ஒரு 2 பேக் வேணும். 50 கிலோ பேக்கு 2 பேக்கு 100 கிலோவுக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2500 ஒரு பேக்கு. 2 பேக்குனில் 5000 வந்துடும். ஆயில் பார்த்திங்கன்னா 2 ட்ரம் 30 kg ஆயில் தேவைப்படும். ப்ளஸ் பேக்கிங்கோட செலவு பார்த்திங்கன்னா 500 தேவைப்படும். 500 ரூபாய்க்கு தேவையான பேக்கிங் செலவு தேவைப்படும். அடுத்து ஃபயர், அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபயர் தேவையில்லை, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 500 செலவு வரும். ஒரு 100 கிலோவுக்கு நான் சொல்லிக்கிருக்கேன் சார். லேபரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா. 2 பேர் வந்து 500 மணிக்கு 2 பேர் லேபர் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ணுற காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 170க்கு பண்ணுற மாதிரி நான் இதோட பட்ஜெட் பண்ணிக்கேன். எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் கம்மியான ஆயிலும் நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயிலோட ரேட் போட்டிருக்கேன். அதேமாதிரி 50 ரூபாய்க்கு கிலோ, 50 ரூபாய்க்கு கிலோ வர மாதிரி ரைஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தேவையான உளுந்து, பொரிகலை மாவு, டால்ட்டா, பேக்கரி டால்ட்டா இதெல்லாம் மிக்சிங் பண்ணி கொஞ்சம் ஒரு பேக்கரிக்கு சேல் பண்ணுற மாதிரி அதுக்காண்டி ஒரு சீட் ரெடி பண்ணியிருக்கேன். 170 நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 100 kg சேல் பண்ணும்போது 17,000 வந்து சேல்ஸ் ஆகும். நம்மளுக்கு செலவு பார்த்திங்கன்னா 12,000 ரூபா கிட்ட வருது. டோட்டலாக நம்ம இது பண்ணும்போது 12,000 ரூபா வருது. மற்றபடி இந்த 12,000 ரூபாயில் நம்மளுக்கு செலவு போக மீதம் இருக்கிறது 5,000 ரூபா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா நம்ம மிஷினில் சம்பாதிக்கிறதுக்கு வித்தின் 3 hours தான். 1 ஹவர்லேயே பண்ணிடலாம். ஏன்னா அடுப்பு சூடு ஏறணும், ப்ளஸ் மாவு பண்ணி ரேட் ஆகும், எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு 100 kg நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்சிட்டோம்னா கன்யூ ப்ராடக்டாக இருந்தால் 300 கிலோ ஈஸியாக எடுத்துலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 கிலோ 250லேருந்து 300 கிலோ ஈஸியாக ஓட்டிட்டு டெய்லியும் 15,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றதே நான் உங்கள்கிட்ட அப்போ அதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 3 ஹவர்ஸில் நம்மளால் 5,000 ரூபாவில் எடுக்கும்போது ஒரு 10 ஹவர்ஸ்ன்றது ஈஸியாக வந்து 15,000 ரூபா எடுத்துடலாம் சார் நம்ம மிஷினில். ஓகே சார், நான் வரும்போதே பார்த்தேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு உஸ்லம்பட்டி கிராமத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சு இண்டஸ்ட்ரி வச்சு போயிட்டு இருந்தது. ஸோ நான் அது எப்படி பண்ணுறாங்க என்னன்றது உங்கள் ஃபேக்ட்ரி விசிட் எங்களுக்காக காட்ட முடியுமா? கண்டிப்பாக சார்.
எல்லாமே உள்ள உங்களோட கம்பெனி தான் இது. நீங்கள் எங்கே வேணாலும் உள்ளே போய் ஃபேக்ட்ரி விசிட்டில் நாங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். சார் இப்போ வந்து நிறைய பேர் மிஷினரிஸ் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் எங்கே ஃபெட்டப் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்வீஸ் அப்படின்னு வரும்போது தான். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சார் நீங்கள்? கண்டிப்பாக சார். சார் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து 2000 ஹாப்பி கஸ்டமர் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் சார். 2000 கஸ்டமருக்கு நல்ல விதமான முறையில் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம்னா, எங்களோட கஸ்டமர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சர்வீஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள்கிட்ட அண்ட் சொல்லி அடுத்தடுத்த கஸ்டமர் எங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன். எனக்கு வந்து இந்த சர்வீஸுன்ற ஒரு பக்கத்தில் வந்து அவங்க ஒன்ஸ் மிஷின் நம்மள்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா 5 இயர்ஸ் நம்மளுக்கு இந்த பக்கம் அவங்க நம்மளை பிஸ்னஸை மட்டும்தான் யோசிக்கணும், இந்த சர்வீஸே யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான மிஷின் போகும்போதேவும் அவங்களுக்கு தேவையான பேர்கிட்டுன்னு சொல்லி ஒன்று அசம்பிள் கொடுத்துருவோம். ஸ்டெப்பர் மோட்ரு, சென்சாரு, ரிலே, காண்டேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அடிஷ்னலாகவே அவங்க பைபேக்காக கொடுத்துருவோம். நாங்கள் எங்களோட வாரண்டி டயத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு வேளை ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அவங்க அதை எடுத்தே அவங்க இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்காது சார். எங்கள் மிஷினில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டை இன்சுலேஷன் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து இந்த எங்கள்கிட்ட மிஷின் வாங்கின ஒரு 90 கஸ்டமர் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அவங்க காலையில் எழுந்திரிச்சு முறுக்க போட்டுட்டு திரும்ப அதை கொண்டு போய் சாயங்காலம் கொடுக்கணும், இந்த மைண்ட் தாட்லேயே இருப்பாங்க. இன்னொன்று பேசிக்காக அவங்க ரொம்ப கஷ்டமான பொருளை மாற்ற வேண்டிய கஷ்டத்தில் அவங்க இருந்துடக்கூடாதுன்றக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈஸியாக அந்த ஆக்சிஸ் எல்லாம் மூவ் பண்ணியிருக்கேன். வித்தின் ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் மாற்றினா கூட நீங்கள் ஒரு பின் மாதிரி தான், நீங்கள் ப்ளக் டைப் மாதிரி தான், அதை எடுத்துகிட்டு அப்படி மாட்டினா மாற்றிடலாம். 2 ஸ்க்ரூ மாட்ட போகிறீங்க, வேலை முடிஞ்சிடும். ஸ்டெப்பர் மோட்டர் மாற்றலாம். அதேமாதிரி சென்சார் அதேமாதிரி தான். அந்த விஷயம் கஷ்டமாகவே இருக்காது ஒரு சர்வீஸில். அவங்களே நாங்கள் கொடுத்த பேர்கெட்லேருந்து எடுத்து அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். வித்தின் 2 இயர்ஸுக்கு நாங்கள் தேவையான 1 இயர் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் வாரண்டி கூடிய எல்லாத்தையுமே நம்ம அதில் கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ ஒரு மிஷினரி வாங்க வராங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நாளில் உங்களால் டெலிவரி கொடுக்க முடியும் சார்? சரி, இன்றைக்கி இருக்கிற முன்னே ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அப்பா பண்ணிக்கிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒரு மிஷின் தான் சார் நாங்கள் சேல் பண்ணிக்கிருந்தோம். இன்றைக்கி இருக்கிற எங்களோட டீம் சப்போர்ட்டை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களால் ஃபார் 1 டே வந்து 10 மிஷின் கூட சேல் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு 4-5 டை அவங்க கேட்குறாங்க. டைஸ் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டையே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா உடனே கூட எங்களால் மிஷின் டெலிவரி பண்ண முடியும். அவங்க இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, இந்த வெயிட்டை காட்டிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும், நம்ம டையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா ஒரு டைக்கு வந்து நம்மளுக்கு 2 டேஸ் ஆகும் சார். அவங்க ஒரு 5 டை கேட்குறாங்கன்னு வைங்க, 5 டைக்கு நம்மளுக்கு 10 நாள் ஆயிரும். அந்த 10 நாளைக்குரிய டயத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு மிஷின் வந்து டெலிவரி பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்ம முறுக்கு இண்டஸ்ட்ரியை பற்றி, நான் உங்கள் இதெல்லாம் பற்றி. ஆனால் வந்து ஏன் வந்து இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். இதை பற்றி வந்து கம்பெனியோட டெவலப்பர்ஸ் ரஞ்சித் குமார் சார் வந்து உங்கள்கிட்ட இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு விரிவான முறையில் பேசுவார் சார். ஓகே சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வந்து எங்கே லேக் ஆகுறாங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லோரும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம மிஷினரியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி 7, 8, 35 லட்சம் வரலையும் இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது வந்து ஸ்கீம்ஸ் இருக்கா? அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி தரீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். அதை பற்றி ஃபுல் விரிவாக்கமாக கம்பெனியோட ஏஜிஎம் பாவல் சார் வந்து உங்களுக்கு அதோட விரிவாக்கத்தை எல்லாமே சொல்லுவார் சார். ஓகே, நன்றி சார். சார், இப்போது ஒரு சேல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு பிஸ்னஸ்க்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஸோ என்ன மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மிஷினரி விற்கிறீங்க? சார் அதான் சார், எங்கிட்ட வர என்கொயரிஸ் எல்லாமே 2 கேட்டகரியாக பிரிச்சுருவோம். ஒருத்தவங்க ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இன்னொருத்தர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஃபஸ்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை ஃபுல்லாமே மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்க அவங்களோட இன்கிரீடியன்ஸ் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் என்னன்றதை மட்டும் அனலைஸ் பண்ணி அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு டெலிவரி போர்ஷனில் முடிச்சிடுவோம். பட் ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு போவோம். அவங்க எடுத்தோடனே மிஷினில் தான் வந்து நிற்பாங்க. நான் எங்கிட்ட கால் பண்ணுற எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு மிஷின் தான் வேணும்னு வந்து நிற்பாங்க. ஆனால் முறுக்கோட ப்ராசஸ்ங்கிறது மேனுவல்லேருந்து தான் மிஷினரிக்கு கன்வெர்ட் ஆகணும். டேரெக்டாக மிஷினரிக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியில் போய் முடிஞ்சிடும், ஃபெயிலியரே ஆயிரும்.
அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு அவங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டோரில் என்னென்ன மாதிரியான முறுக்குலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்குது, எப்படி எது நல்ல ரீச்சாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன எப்படி என்னன்றதை இனிஷியல் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இதேமாதிரி எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ஆல்ரெடி மிஷின் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தாங்களோ இல்லைனா வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் இன்டர்லிங்க் பண்ணி விட்டு அவங்ககிட்ட ஒரு இன்டர்மீடியேட்டராக அவங்க அந்த கஸ்டமரை நாங்கள் பிளான் பண்ண வச்சுட்டு அவங்க பேரில் பிராண்டிங் பண்ண சொல்லுவோம். அதில் அவங்க பிராண்டிங் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் மேனுவல் ப்ராசஸை பற்றி நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். அது எப்படின்னா எங்கள் மேனேஜிங் டைரக்டர் சார் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரையும் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராசஸிங் செட்டப் எப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார். எக்ஸாம்பிளுக்கு அடுப்பு கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பேண்டில்ஸ்னால் அந்த வடசட்டி, அந்த வடசட்டியெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்ததில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அந்த மேனுவல் ப்ராசஸ்க்கு எப்படி அடுப்பு செட்டப் பண்ணுறது, அந்த பேண்டில்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு மேனுவலாக செட்டப் பண்ணுறதுக்கு சாரே டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமோட போய் மேனுவல் ப்ராசஸில் அவங்களுக்கு சுத்த வச்சு சொல்லி காட்டுவாங்க. அதில் அவங்க கஸ்டமருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் அவங்க சக்ஸஸாக வைப்பார் ஃபஸ்ட்டு. அதில் அவங்க ட்ரைனிங் ஆகி அவங்க மேனுவல் ப்ராசஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டியில் அவங்களோட லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் மிஷினை சஜஷன் பண்ணுவோம். அந்த மிஷின் சஜஷன் பண்ணுறதை வச்சு தான் அவங்களுக்கு நாங்கள் மிஷினரி கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வருவார், வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும், ஆனால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஹோப்போடு வருவார். அப்படி இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எடுத்தோன்னே மிஷினை நாங்கள் சஜஷன் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினராக உருவாகிறதே வந்து ஒரு கனவாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் இல்லை உங்கள் கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா சார்? அதாவது சார் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேசிக் மாடல்லேருந்து ஹையர் அண்ட் மாடல் வரைக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பட்ஜெட்டில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லோ எண்ட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கும். அது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ் வரவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்க உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து தான் லோன் மூவ் பண்ணிட்டு வருவாங்க. பேங்க் சைட்லேருந்து லோன் மூவ் பண்ணுறப்போ பிஎம்எஃப் ஸ்கீம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடிட் பண்ண ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35% சப்சிடி ஸ்கீமில் அவங்க பெனிஃபிட் ஆகிறனால மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாமே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ்னால அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்காம போயிடும். அப்படி இருக்கிறப்ப எங்களை அப்ரோச் பண்ணுறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு தவணை திட்டம் மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் என்கிட்ட ஒரு மிஷினை சூஸ் பண்ணிட்டேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் மிஷினை நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாடலுக்கான ஃபண்டு என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மிஷினோட ஒரு 50% அமௌண்ட்டை அவங்க ஏர்லியராக பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மந்த்லி தவணை முறையில் செலுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். சொல்லப்போனால் இது மூலியமாக எங்களுக்கு நிறைய மிஷின் சேல்ஸ் ஆகிருக்கு. பேங்க் மூலியமாக வரவங்க ஒரு போர்ஷனில் போயிட்டு இருந்தாலும் இந்த தவணை திட்டத்து மூலியமாக நாங்கள் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறது மூலியமாக எங்களுக்கு வழக்கமாக போகிறத விட சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஓகே, நிறைய ஆண்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி. ஆமாம் சார். ஓகே, நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதே அந்த உள்ளே வரவங்கள புதுசாக தொழில் பண்ண வரவங்கள இதோட டிஃபிகல்ட்டி என்னங்கிறத புரிய வச்சு தொழில் தொடங்க வைக்கிறோம் சார். அதுதான் எங்களோட ஹோப்பு, அதுதான் எங்களோட ஃபோக்கஸு. இப்போது முறுக்குங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ், அவ்வளோ ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை மிஷினரிக்குள்ளே எடுத்தோன்னே அவங்க போயிட்டாங்கன்னா ப்ரைமரி லெவலில் இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரியாமல் போயிடும். அதை தெரிய வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்களை பண்ண வைப்போம். அந்த மாதிரி எங்களுக்கு அனலைசிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 கஸ்டமர்ஸ் இப்போது அனலைசிங்கில் இருக்காங்க. அவங்கள மேனுவல் ப்ராசஸில் பாதி பேர் இனிஷியல் இன்டர்மீடியேட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாதி பேர் மேனுவலாக ப்ராசஸில் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இருக்காங்க இந்த 2 ஸ்டேஜ்லையுமே. அவங்கெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிஷின் என்ன மாடல் வேணுமோ சஜஷன் பண்ணுவோம். நாங்கள் இந்த மாடல் தான் வாங்கணும், உங்களுக்கு இந்த மாடல் தான் அப்படின்னு சொல்லி எதையுமே பண்ண மாட்டோம். நாங்கள் அனலைஸ் பண்ணிடுவோம் அவங்களோட ஸ்டாண்டர்ட் லெவல் இவ்வளோ தான், அவங்களோட சேல்ஸ் கெப்பாசிட்டி இது இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நாங்கள் மேனுவல் ப்ராசஸில் உங்களோட ப்ராடக்ட் இது தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ரெசிபிஸ் எல்லாம் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா கஸ்டமர்ஸே அடுத்து பில்டப் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முறுக்கை மாற்றுவாங்க, ஃப்ளேவர்ஸை மாற்றுவாங்க, அவங்க ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் அந்த எல்லாத்தையுமே மாற்றிக்கிடுவாங்க சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் கேட்டப்போ வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் வந்து ஒருத்தர் நிறைய பிஸ்னஸ் இருக்கும் போது முறுக்கு பிஸ்னஸை சூஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணோம்? சூப்பரான கேள்வி சார். ஆக்சுவலாக நாங்களும் நிறைய கஸ்டமருக்கு இதை தெரியப்படுத்திட்டு தான் இருக்கோம்.
இந்தியாவில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஸ்நாக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு டேவை நீங்கள் வந்து கிராஸே பண்ண முடியாது. ஆனால் கிங் ஆஃப் ஸ்நாக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட சமோசா தான் இருக்கும். ஆனால் சமோசாவோட இன்க்ரீடியண்ட் வந்து இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து எடுத்து போனீங்கனாலும் ஒரே இன்க்ரீடியண்ட் தான். அதுக்கு அடுத்தாப்பில் அதிகமாக இந்தியாவோட ஸ்நாக்ஸில் இருக்கிறது வந்து முறுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹை நம்பர் ஆஃப் வேல்யூவை நம்ம இங்கே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். இந்தியாவோட இந்த கடைக்கோடியிலேருந்து மேலே இருக்கிற இமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எல்லாராலேயுமே முறுக்கு சாப்பிட முடியும். எல்லாருக்குமே முறுக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்குது. அதனால முறுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பார்க்க முடியும். இன்னொன்று, நம்ம தமிழர் முறைப்படி உணவே மருந்துன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சமோசாவில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் கார்லிக் சேர்க்கலாம், ஜிஞ்சர் சேர்க்கலாம், எள்ளு சேர்க்கலாம், என்னென்னலாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் எடுக்க முடியாமல் இருந்து நம்ம மிஸ் பண்ணதை கூட இந்த முறுக்கில் சேர்த்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். எதனால் நான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிஷின் வாங்கி நான் முறுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்? இது அகைன் ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக எங்கள் முறுக்கு மிஷின் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி பேட்டன்டு முறுக்கு மிஷின் வந்து எங்களோட தான். நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கஸ்டமர் அதை வச்சு எப்படி டேர்ன் ஓவர் க்ரியேட் பண்ணணுன்றதுக்கான ப்ராசஸில் இறங்கி நாங்கள் வேலை பார்க்குறனால நீங்கள் வேறு எங்கேயும் இந்த யூனிக்னஸை எந்த காம்படிட்டர்ஸ்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இது இன்றைக்கி இல்லை, எங்களோட ஃபவுண்டர் ராமசாமி சார் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் அந்த யூனிக்னஸை எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுறோம். அவருக்கு அடுத்து இப்போ எங்கள் எம்டி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொல்லி நாங்கள் இப்போ அதை எங்களோட பிளட்ஜில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்னென்னா இப்போ சமோசாவுக்கும் மிஷின்ஸ் இருக்குது, தோசாவுக்கு மிஷின்ஸ் இருக்குது, வேறு எல்லா வெரைட்டிஸுக்கும் இப்போ மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கிளைண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக வெளியே மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா, முறுக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி மாவு இருக்கணும், இதுக்கு தான் மிஷின் ஓடும். இப்போ நீங்கள் சமோசா எடுத்திங்கனாலும் ஒரே லெவல் திக்னஸில் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் எங்கள் முறுக்கு மிஷின் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிளைண்ட்டும் தன்னோட யூனிக்னஸை அவங்களோட எண்ட் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காக அவங்களோட ரெசிபி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணித்தரோம். இதை நீங்கள் வேறு எந்த ஒரு முறுக்கு மிஷின் கம்பெனிலையோ வேறு எந்த மிஷினரிஸ்க்கும் போனீங்கன்னா பண்ண முடியாது. அவங்க ஒரு திக்னஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுருப்பாங்க, அதுக்கு மட்டுமே தான் நீங்கள் பண்ணணும். நாங்கள் முழுக்க யூசர் என்ன தேவைப்படுதோ, யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வராரு, அவர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, இதே ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு முறுக்கு வேணும், அவர் கையிலையோ ஒரு மேனுவல் மிஷினோ ரன் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ ஆட்டோமேட்டிக் வராருன்னு எங்கிட்டனா அவரோட ரெசிபியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே செக் பண்ணி எங்கள் மிஷின் அதுக்கு எவ்வளோ அடாப்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு நாங்கள் என்ன சேஞ்சஸை வந்து டெக்னாலஜியாக செய்ய முடியுன்றதை செஞ்சு அவரோட ரெசிபியில் எந்த மாற்றமும் இல்லாமல் கைப்பக்குவம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி அதை ஒரு மிஷின் பக்குவமாக மாற்றுறோம். கைப்பக்குவம் அப்படியே ஒரு மிஷின் பக்குவமாக மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாம் எங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலேருந்து நாங்கள் இந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் எங்களோட பெஸ்ட்டு அப்படின்றத நாங்கள் எங்கே கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் எங்கள் இது இல்லாமல் இப்போது நீங்கள் நார்மலாக செக் பண்ணுறீங்க, ஒரு முறுக்கு மிஷின் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்கன்னோ, நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் எங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து லீட்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, நாங்கள் இன்றைக்கி ஒன்று பண்ணியிருப்போம், ஒரு 6 months ஒரு 2 years அவங்க அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு அப்கிரேட் வச்சுருப்பாங்க. அப்படி தான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கார் பிராண்ட் வந்து ஒரு காரை வெளியிட்டாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த கிராசஸ் வரும். அது மாதிரி நாங்கள் ஒன்று வெளியிடுவோம், எங்களை தான் ஃபாலோ பண்ணி எங்களோட காம்படிட்டர்ஸ் வருவாங்க. இதில் எங்களுக்கு பெரிய வருத்தம் கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான காம்படிட்டர் இருந்தால் தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இப்போது அவங்க இருக்கிறனால நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, சூப்பர் சார். ஓகே, தேங்க்ஸ்.